தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேமெண்ட் எடுக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். 27 ருபீஸாக நீங்கள் அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ண முடியும். உங்கள்கிட்ட எத்தனை மொபைல் இருக்கோ அத்தனை டைம் நீங்கள் 27 ருபீஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது எப்படி என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா புது ஏர்னிங் ஆப்ஸ் நிறையா ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உடனே தெரியணும், நியூ ஆஃபர்லாம் உங்களுக்கு உடனே தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ பண்ணாத மேக்ஸிமம் நிறைய ஆப்ஸ் கூட நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வின்சோ கோல்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக நிறையா டைம்ஸ் நம்ம வீடியோஸில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்தளவு பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் தான் இது. அதனால தான் திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதில் இன்னொரு புது ஆஃபர் இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஆஃபர் டீட்டெயில்ஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வின்சோ கோல்டு ஆப்போட ப்ரூஃப் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் பேடிஎம் வேலெட்டில் நான் இதுக்கான ப்ரூஃப் நான் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா நீங்கள் பேங்க்லேயும் வித்ரா எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோட பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கில் நான் வித்ரா எடுத்த ப்ரூஃப் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பில் எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், இப்போ 367 வந்திருக்கா. ஸோ இது எதுலேருந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்சோ கோல்டு இந்த ஆப்பில் இருந்தால் கீழே பார்த்தீங்கன்னா வின்சோ வித்ரால் அப்படின்ற மாதிரி வந்திருக்குங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். இங்கே பாருங்கள் 248 ஒன் டைம் நான் எடுத்திருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா கீழே வின்சோ கோல்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், நீங்கள் கேம் விளாடி எவ்வளோ சூப்பராக இதில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா 176 எடுத்திருக்கேன் ஒன் டைம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வின்சோ கோல்டு ரெகுலராக பார்த்தீங்கன்னா இதில் நான் பேமெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப பக்காவான ஆப்பு. இந்த ஆப் மிஸ் பண்ணிடுறாங்க. பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் பாருங்கள் 95 ஒன் டைமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 89 ஒன் டைம் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வின்சோன்னு தான் கீழே இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். திரும்ப பார்த்தீங்கன்னா 98 ஒன் டைம் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வின்சோ கோல்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக கூட நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா 84 ருபீஸ் நான் எடுத்திருப்பேன். இது பார்த்தீங்கன்னா வின்சோ கோல்டு தான். ஸோ பக்கா பேமெண்ட் தந்துட்டுருக்காங்க. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பேமெண்ட் கொடுத்தா அடுத்த செகண்டே உங்களுக்கு பேமெண்ட் வரும். ஃபஸ்ட்டு இது எந்த டைப் ஆப்னா நம்ம சிம்பிளான கேம்ஸ் விளாடுற மூலியமாக சூப்பராக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆப் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் இப்போ ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி 12 மணிலேருந்து, ஸோ இப்போ 12 மணிலேருந்து நாளைக்கு 12 மணி வரையும் இந்த ஆஃபர் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஆஃபரில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, நீங்கள் ரெஃபர் பண்ணுற அமௌண்ட் அப்படியே டபுளாக தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இன்னொரு மொபைல் ஏதோ ஆல்டர்னேட்டிவ் வச்சுருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட மொபைல் ஏதாச்சும் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஃப்ரெண்டை டேரெக்டாக இன்வைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 10 ருபீஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க மணி ஆட் பண்ணாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. மணி ஆட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 100% கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ இனிஷியலாக நான் சொல்லியிருப்பேன் 10 ரூபா ஆட் பண்ணால் 10 ரூபா கிடைக்கும், 15 ரூபா ஆட் பண்ணால் 15 ரூபா கிடைக்கும்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி அவங்களும் மணி ஆட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 25 ருபீஸ் கிடைக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 10 ருபீஸ் ப்ளஸ் ஒரு 25 35 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு 10 கேம் ப்ளே பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 ருபீஸ் கிடைக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபர் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு 40 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. எந்த ஒரு ஆப்பும் இந்த அளவு கொடுத்ததில் 40 ரூபா கொடுத்தாலுமே நமக்கு பேமெண்ட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னா அடுத்த செகண்டே பேமெண்ட் ரிசீவ் ஆகுது. ரொம்ப 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 பெஸ்ட்டான ஆப்பு. ரெஃபர் பண்ணால் மட்டும் இல்லை, இதில் செல்ஃபாகவும் கேம் விளையாடி சூப்பராக ஏர்ன் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு கேம் ஏர்னிங்லேயே ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் கேட்டிங்கன்னா வின்சோ கோல்டு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நாளும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பக்காவான ஆப்பு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ட்ரிக்குக்கு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் எதுன்னு கேட்டிங்கன்னா கிளப் ஃபேக்ட்ரி. இந்த ஆப்பில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளப் ஃபேக்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்திருக்கும், இதில் ஷாப்பிங் பண்ணால் தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டவுட் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணாலே இதில் பார்த்தீங்கன்னா 0.4 USD உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 30 ரூபா பக்கம். இந்த 30 ரூபாயை எப்படி வித்ரா எடுக்கலாம்,
அப்படின்றது தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் போய் சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும், அதை நீங்கள் வித்ரா எடுத்துக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ட்ரிக் வந்து பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்றே வந்து ட்ரை பண்ணி வெரிஃபை வந்து பண்ணிட்டேன். 100% இது வந்து ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆனதுக்கப்புறம் தான் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த 30 ரூபீஸுக்கு வித்ரா எடுத்திங்கன்னா 27 ரூபீஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் டேக்ஸ் போக. இந்த 27 ரூபீஸ் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அன்லிமிட்டடாக எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான ட்ரிக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ க்ரோமில் போவோம், அந்த இடத்துல ஓடிபிலாம் வெரிஃபை பண்ண சொல்லும். ஸோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் சைன்அப் பண்ணி முடிச்சிருங்க. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான், நீங்கள் கஷ்டப்படலாம் தேவையில்ல. நம்ம நார்மலாக சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன்அப் பண்ணி நீங்கள் முடிச்சு ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணோன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம முன்னாடியே வந்து பார்த்த மாதிரி தான் இது வந்து ஒரு ஷாப்பிங் டைப் ஆப்பு. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ்னால், இப்போதைக்கு நீங்கள் சைன்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.4 USD வந்து கிடச்சிரும். அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கரெக்டாக இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். இப்போ 0.00 இருக்கா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.4 USD அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஒன் டைமு. இப்போ நான் வந்து பேலன்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து 0 இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.4 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்ரா வந்து ஓப்பனில் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்ரா ஓப்பனில் இருக்காது, ஹைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சைனப் போனஸாக நீங்கள் டேரெக்டாக வித்ரா எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற ட்ரிக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்ல போகிறேன். இப்போ நான் அதுக்கான ப்ரூஃபை நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்கே கீழே வந்து நீங்கள் வந்து பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து சைனப் போனஸாக வந்து பார்த்திங்கன்னா 0.4 USD வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் வந்து வித்ரா வந்து எடுக்கலை. ஏன்னா வித்ராவும் எடுக்க முடியாது, நமக்கு வந்து ஹைடில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, சின்னதாக ஒரு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆர்டர் வந்து அவங்களே 24 ஹவர்ஸில் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்ரா வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 0.4 USD வந்து நான் வந்து வித்ரா எடுத்திருக்கேன். வித்ராவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணணும். அவங்க வந்து அதை 24 ஹவர்ஸில் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணணும். அந்த 24 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதை வித்ரா எடுத்துக்க முடியும். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து சைன்அப் பண்ணோன்னே எனக்கு அதனால் வித்ரா எடுக்க முடியலன்னு வந்து என்கிட்ட வந்து கேட்காதீங்க. ஸோ நீங்கள் சைன்அப் பண்ணி ஒரு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணணும். அந்த ஆர்டர் வந்து 24 ஹவர்ஸில் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த வித்ரா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வித்ரா எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பேமெண்ட் வரும். ஸோ வித்ரா ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பேங்க், பேடிஎம் 2 ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் பேங்க், பேடிஎம் 2ல் வித்ரா எடுத்துக்க முடியும். இதை வந்து USD-யாக தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து எப்படி இந்தியன் ருபீஸ்க்கு வந்து நான் என்டர் பண்ணுறது கேட்டிங்கன்னா, நீங்கள் அதெல்லாம் பண்ண வேணாம், USD-லே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து என்டர் வித்ரா அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து 0.4 USD வந்து கொடுத்துட்டு 0.4ன்னு டைப் பண்ணிட்டு உங்கள் பேடிஎம் நம்பரை என்டர் பண்ணி கீழே வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேடிஎம்க்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பேமெண்ட் வந்துடும். அதாவது 24 ஹவர்ஸில் வித்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து வேணுன்றவங்களும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு, இதுதான் நம்ம வந்து பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இதில் ஆர்டர் வந்து எப்படி பண்ணுறது, அந்த ஆர்டரை வந்து அவங்களே கேன்சல் பண்ண எப்படி வந்து வைக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆப்போட ஹோம் பேஜுக்கு வந்து வந்துருங்க. ஹோம் பேஜுக்கு வந்து வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் டீல் அப்படின்னு ₹1 டீல் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணோன்னா நமக்கு ₹1 டீல் வந்து நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு டீலை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ஸ்டார்ட் ஏ டீல் இருக்குது பார்த்தீங்களா, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டில் ஸ்டார்ட் ஏ டீல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. திரும்ப நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போயிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, திரும்ப கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஏ டீல் இருக்கும். ஸோ திரும்ப இந்த ₹1 டீல் இருக்கா, இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜில் வந்து நமக்கு கலர் வந்து சூஸ் பண்ண கேட்குது. ஸோ நான் வந்து ஒயிட்டாக பிளாக்கான்னு சிம்பிளாக வந்து பிளாக் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ரஸ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அட்ரஸ் வந்து உங்களோட ஓன் அட்ரஸை கொடுக்காதீங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபேக் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நேம் வந்து கொடுத்துருக்காங்களா, ஸோ நேமில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஜிமெயில் ஐடி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் வேறு கொடுத்துக்கோங்க. இதில் மெயினாக வந்து இந்த 6 டிஜிட் பின்கோடுன்னு வந்து கொடுக்குறாங்களா, ஸோ உங்கள் ஏரியா பின்கோடை வந்து கொடுக்காதீங்க. ஏதாச்சும் சம்மந்தம் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு கோடு வந்து கொடுங்க. என்னென்னா இதில் வந்து ஒரு சில கோடு வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. இந்த ஏரியாவில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிள் வந்து வராது, இவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வரும்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி கோடை வந்து மாற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா மெயினாக சென்னை அந்த சென்ட்ரல் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த கோடெல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அது வந்து ஓகே வந்து ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் எந்த சிட்டியில் வந்து இருக்கீங்களோ அந்த சிட்டியோட மெயின் கோடு பின்கோடு வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா அவுட்டரில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வராது அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு சைடில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு அதே மாதிரி அட்ரஸ்ஸு, ஃப்ளாட் நம்பர் எல்லாமே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று மாற்றி வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து கன்ஃபார்ம் வந்து கீழே வந்து கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு ஃபேக்கான அட்ரஸ் வந்து கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க. சப்மிட் பண்ணோன்னா அடுத்த பேஜ் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது அதுக்கப்புறம் வந்து கீழே நீங்கள் வந்து என்ன பண்ணால் சிம்பிளாக சப்மிட் ஆர்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜில் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து பே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேலெட்டில் வந்து 0 தான் இருந்திருக்கும். ஸோ அந்த 0.4 USD வந்து நான் வந்து டேரெக்டாக வந்து வித்ரா எடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிளிப் ஃபேக்ட்ரி வேலெட் அப்படின்ற மாதிரி மேலே வந்து காமிச்சிரும். ஸோ சிம்பிளாக அதை கிளிக் பண்ணியே நீங்கள் வந்து கீழே வந்து பே நவ் வந்து கிளிக் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 24 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு இந்த ஆர்டரை அவங்களே வந்து கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அப்படி கேன்சல் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேலன்ஸில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்ரா வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதே கான்செப்டை கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா signup bonus 0.4 USD வந்து கிடச்சிருச்சு. அதை வச்சுட்டு சும்மா நீங்கள் வந்து அந்த ₹1 டீலில் போய்ட்டு ஒரு ஃபேக்கான ஆர்டரை வந்து கிரியேட் பண்ணுறீங்க. அதாவது அட்ரஸ் எல்லாமே வந்து ஃபேக்காக வந்து கொடுக்குறீங்க. அந்த அட்ரஸ் எல்லாம் ஃபேக்காக வந்து கொடுத்தனால 24 ஹவர்ஸில் அந்த ஆர்டர் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. உங்களுக்கு வித்ரா ஆப்ஷனும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனில் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து வித்ரா வந்து எடுத்துக்க முடியும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து வித்ராவும் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து வெரிஃபை பண்ணி வந்து பார்த்தேன். எந்த ஒரு ரெஃபரும் வந்து பண்ணல, ஜஸ்ட்டு signup bonus வந்து வித்ரா வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வித்ரா சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ பேடிஎம்லேயே நான் இதுக்கான ப்ரூஃப் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் கேஷ் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ₹27 வந்து நமக்கு வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா இந்த கிளப் ஃபேக்ட்ரி இந்த ஆப்லேருந்து வந்த பேமெண்ட்டு. ஸோ பேமெண்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து தராங்க. இன்ஸ்டண்ட்டாக மீன்ஸ் அந்த வித்ரா வந்து 24 ஹவர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆகப்புறம் நீங்கள் வந்து வித்ரா எடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எல்லாருமே இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ₹27 வந்து ஃப்ரீயாக வந்து எல்லோரும் வந்து எடுத்துக்க முடியும். நீங்கள் வந்து இதுக்கு எந்த வேலையும் வந்து பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு சைன்அப் பண்ணுறீங்க, ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கேன்சல் பண்ண வைக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ₹27 வந்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து வித்ரா எடுக்கிறீங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட்டு. இதுதான் வந்து ஒரு ஈஸியான ட்ரிக்கு நீங்கள் இந்த ₹27 வந்து எடுக்கிறதுக்கு. சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஒன் டைம் வந்து ₹27 வந்து எடுத்துட்டோம். இது வந்து அன்லிமிட்டடாக நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுக்க முடியும். அதுக்கு வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடாக மொபைல் நம்பர் வந்து தேவை. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த மொபைல் நம்பரை வச்சு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா அதே மாதிரி ஜிமெயில் ஐடி வந்து தேவை. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பேரல் ஸ்பேஸ் ஆப் இருக்குது தெரியுங்களா, அந்த ஆப்பு இல்லை ஏதாச்சும் ஒரு க்ளோனர் ஆப்பை நீங்கள் எடுத்து வச்சுட்டு இந்த கிளப் ஃபேக்ட்ரி ஆப்பை வந்து க்ளோன் பண்ணிவிட்டு புதுசாக வந்து சைன்அப் பண்ணுங்கள். புதுசாக வந்து சைன்அப் பண்ணுறப்ப வேறு மொபைல் நம்பர் மூலியமாக சைன்அப் பண்ணிங்கன்னா திரும்ப இந்த கிளப் ஃபேக்ட்ரி ஆப்பில் புது அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். அப்படி புது அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே ஸ்டெப் வந்து அந்த பேரல் ஸ்பேஸ் அக்கௌண்ட்லேயே வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அக்கௌண்ட்டுக்கு தனியாக ஒரு ₹27 வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை மொபைல் நம்பர் இருக்கோ அத்தனை டைம் நீங்கள் பேரல் ஸ்பேஸை கிளியர் டேட்டா கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து சைன்அப் பண்ண முடியும். ஒவ்வொரு டைம் சைன்அப் பண்ணுற மூலிமா கிடைக்கிற சைன்அப் போனஸாக ₹27 நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக வந்து வித்ரா எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே உங்கள்கிட்ட எவ்வளோ மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல், அடுத்து நம்ம வீட்டிலேயே நிறையா மொபைல்லாம் நம்மள்கிட்ட வந்து இருக்குது. ஸோ மொபைல் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, மொபைல் நம்பர்ஸ் இருந்தாலே போதும். ஸோ இந்த மொபைல் நம்பர்ஸை வச்சு நீங்கள் அன்லிமிட்டாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ₹27 வந்து கிடைக்குது. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாமல் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக்கு வந்து இப்போதைக்கு பக்கா வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ 100% இது வந்து இப்போதைக்கு வந்து ஒர்க் ஆகுது. அதனால் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ரிக்கு எப்போ வேணால் ஒர்க் ஆகாமையும் வந்து போகலாம். ஸோ அதையும் நான் வந்து வீடியோவில் வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன். ஸோ பரவாயில்ல, நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு வந்து ஏர்னிங் வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகே, நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன், வந்தால் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்குதுன்றப்ப நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லாரையும் வந்து கம்பல் பண்ணலை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.